ஐ லவ் யூ சச்சின். போ, என்னை விட்டுட்டு போறேன், கிளம்பிட்டல போ. ஐயோ, உங்க மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு அம்பி. அது வேற. லவ்ங்கிறது நான் அப்ளை பண்ணி பாரு விஷயமா. சச்சின் வந்து எனக்கு எதேச்சியா அமைஞ்ச படம் டப்பிங்க்கு. நான் அந்நியன் தான் பண்ணிட்டு இருந்தேன் ஏவிஎம் ஸ்டுடியோல. பக்கத்து ஸ்டுடியோல சச்சின் போயிட்டு இருந்தது. சோ அங்க ஜான் மகேந்திரன் சார் வந்து தினம் என்ன பாப்பாரு. இவங்க எதுக்கு இங்க வராங்க? சோ சொல்லிருக்காங்க இவங்க தான் டப் பண்றாங்கன்னு. அவங்கள கேக்குறீங்களா இங்க வாய்ஸ் டெஸ்ட் பண்ண முடியுமான்னு. அப்படியே ஆப்போசிட். அங்க சதா எவ்வளோக்கு எவ்வளவு கொஞ்சம் மெச்சோர்டா பேசுவாங்களோ, இங்க வந்து பப்ளினா பப்ளி. சோ அந்த வாய்ஸோட டோனுமே கிச் கிச் கிச்சன் தான் பேசணும். சோ ட்ரை பண்றீங்களான்னாங்க. ஒரு 2 scenes ப்ளே பண்ணாங்க. I tested it. He loved it. பண்றீங்களா அப்படின்னாங்க. I said okay, I'll do. So அப்படி பண்ணதான் சச்சின் என்ஜாய் பண்ணேன். I think அந்த ஃபுல் படத்தையே ஒரு 1.5 hours அந்த ஃபுல் படத்தையே 1.5 daysல we finished. Wow. And சேலஞ்சிங்கா இருந்தது என்னன்னா, அவங்க கொஞ்சம் அப்போ வந்து ஜெனில நிறைய கேப்ஸ் விடுவாங்க அந்த இதுல. அண்ட் கொஞ்சம் லிப்சிங் பண்றது கஷ்டமா இருந்தது. பட் தட் வாஸ் வெரி சேலஞ்சிங். பட் என்ஜாய் பண்ணேன். அண்ட் அப்ப நான் கேட்பேன், விஜய் தளபதி விஜய் வந்து டப் பண்ணும்போது நான் வந்து பாக்கலாமான்னு. பட் அது அமையல. பிகாஸ் ஐ ஆல்சோ ஹேட் டு கோ பேக் டு மை ஷூட். இப்போ ரீ-ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் கூப்பிட்டு கங்க்ராச்சுலேட் பண்றாங்க. என்னடான்னு பார்த்தா சச்சின் ரீ-ரிலீஸ் ஆயிருக்குன்னு. ஸோ ஐம் வெரி